பிரைஸ் லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை லூக்கா 15ஆம் அதிகாரம் 4 சில வசனங்கள். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனார். 99 ஆடுகளை வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டு பிடிக்கும் அளவும் தேடித் திரியானும். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஆண்டவர் உவமையா சொன்ன ஒரு வார்த்தை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 100 ஆடுகள்ல ஒரு ஆடு தொலைந்து போச்சுன்னா, அந்த ஒரு ஆட்டை தேடி போகிற மனதை உடையவர் ஆண்டவர். அவரிடத்தில் எத்தனை நீதிமான்கள் அவரை அனுதினம் ரட்சிக்கப்பட்டு அவரை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா திருந்தாத ஒரு பாவிக்காக அவர் திருப்பியும் என் மகன் போயிட்டானே அப்படின்னு சொல்லி திருப்பியும் பாவத்தின் நிமித்தம் விழுந்த அவனை தேடி போறார். ரட்சிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு பின்மாற்றத்துக்கு போனவங்களை பார்த்தும் சொல்றாரு ஆண்டவர். ஆட்டு மந்தையில என்னோட மந்தையில இருந்த நீ தொலை தூரத்துக்கு போயிட்டியே, திருப்பியும் வா என்று சொல்றாரு. அந்த ஒரு ஆட்டை தேடி இன்னைக்கு அந்த ஒரு ஆட்டை தேடி வர்றாரு. அந்த ஒரு ஆடு நீங்களும் நானும் தான். பல பாவத்தின் நிமித்தம் அடிமைத்தனத்தில் இருக்கிற உன்னைத்தான் என்னத்தான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, தொலைந்த ஒரு ஆடு நீதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு. அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சு திருப்பியும் கொண்டு வரும் போது அதை எப்படி தோள் மேல வைத்து சந்தோஷப்படுவாராம். சந்தோஷப்படுகிறது. அந்த ஊமை அழகா சொல்றாரு. அதான் ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். நினைச்சு பாருங்க, பரலோகம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். இயேசுவோட தோளில நீங்க யோசிச்சு பாருங்க. தொலைந்து போன அந்த 99 நீதிமான்களை விட்டுருங்க, 99 ஆடுகளை விட்டுருங்க. தொலைஞ்சு போன ஒரு ஆடு, அந்த ஒரு ஆடு நீங்களும் நானும் தான். ஒரு சிலர் பல பாவத்தின் நிமித்தம் நம்மளோட வழியை தேடி ஆட்டு மந்தை இந்த வார்த்தையை விட்டு அந்த மந்தையை விட்டு நம்ம போயிட்டோம். அந்த ஆடோட ஸ்பெஷாலிட்டி ஆண்டவரே தேடி வந்து ஆண்டவர் அந்த ஆட்டை தூக்கி சந்தோஷப்பட்டு, அந்த ஒரு ஆடு கிடைச்சிருச்சு, நீ தான் அந்த ஒரு ஆடு, அந்த ஒரு ஆடை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சு தன்னுடைய தோளில தூக்கிட்டு வர சந்தோஷம் அந்த ஒரு ஆட்டுக்கு தான். சரி, இன்று அர்ப்பணிப்போம். நம்மளோட பாவத்திலிருந்து எல்லாற்றிலிருந்து இன்று ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறேன். 99 ஆடு அதை குறித்து இல்ல, பாவத்து நிமித்தம் மனம் திரும்புகிற ஒரு ஆத்துமா பரலோகமே சந்தோஷம் அடையும். அந்த ஒரு ஆடு ஆண்டவரோட தோளில தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த காலை பொழுது நீர் கொடுத்ததற்காக நன்றி. ஏசப்பா, இந்த நேரத்திலும் ஏசப்பா உம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் இந்த உலகத்தின் பாவத்துல மூழ்கி கிடந்தா ஏசப்பா தயவாய் மன்னியுங்க. ஏசப்பா, எங்களை தேடி இந்த வார்த்தை வந்திருக்கிறது ராஜா. ஏசப்பா, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை பலன் உள்ளது. எங்களை பலப்படுத்துங்க ஏசப்பா. உம்முடைய அன்புக்கு நேராக இழுத்து செல்லுங்க ஏசப்பா. எப்போதும் உம்முடைய தோளில் இருக்கிற அனுபவத்தை தாங்க ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஏசப்பா, வழி மாறி போகாமல், திசை மாறி போகாமல் ஏசப்பா உம்முடைய கரம் எங்கள் மேல இருப்பதனால, ஏசப்பா உம்முடைய கரம் எங்களை பற்றி பிடித்திருக்கிறதுனால, ஏசப்பா உம்மை இன்னும் நெருக்கமாய் பிடித்து கொண்டு முன்னேறி செல்ல கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஏசப்பா, பாவி ஒரு ஆத்துமா ஏசப்பா
பாவியான ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவது, மனம் திரும்புவது, பரலோகம் எவ்வளவு சந்தோஷம் என்பதை நீ சொல்லியிருக்கிறீர் தகப்பனே. நாங்க பாவி, எங்கள மன்னியுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா எங்களை மன்னித்து உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக அ வழிநடத்தி செல்லுங்க. ஏசப்பா நீர் ஒருவர் மாத்திரம் வந்திருப்பீராக. ஏசப்பா ஒரு ஆட்டு மேல தரிசனம் உள்ள தேவன் தகப்பனே. கரிசனை உள்ள என் தேவன் தகப்பனே. நீர் ஒருவர் மாத்திரம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா அதை உணர்ந்து ஏசப்பா உம்முடைய தோளில் இருக்கிற அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் தாங்க. உம்முடைய அன்புக்குள்ளாக இன்னும் மூழ்கி செல்ல கிருபை செய்யுங்க. மீட்பர் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Have a nice day. Good morning. Have a blessed day. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள்.